அன்பே சிவம் படத்துல வர ஒரு ஃபேமஸ் லைன், அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். போனி பிரவுன் அப்படிங்கிற இந்த லேடிக்கு தான் ஹஸ்பண்ட் கூட டைவர்ஸ் ஆகுது. அது வரைக்கும் ஹோம் மேக்கரா இருந்தவங்களுக்கு எந்த ஒரு ஜாப் ஹிஸ்டரியும் இல்லாதனால இப்ப வெளியில போய் எந்த வேலை தேட போறோம், நம்ம பசங்களை எப்படி பாத்துக்க போறோம் அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ நியூஸ் பேப்பர்ல மசாஜ் தெரபிஸ்ட் தேவை அப்படின்னு ஒரு ஆட் பாக்குறாங்க. இவங்களுக்கு மசாஜும் பண்ண தெரியாது. ஆனா அந்த பேப்பர்ல இருந்த மத்த ஆடை பார்க்கும் பொழுது இந்த மசாஜ் ஜாப் நம்ம ட்ரை பண்ணலாம், அது என்னன்னு பார்த்து கத்துப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் கையில கடைசியா இருந்த கொஞ்சோண்டு காசை வச்சு ஒரு மசாஜ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அந்த சர்டிபிகேட்டையும் பினிஷ் பண்ணி அந்த ஜாப் வாங்குறாங்க. லக்கிலி இவங்க அந்த சர்டிபிகேட் முடிக்கிற வரைக்குமே அந்த ஜாப் ஓப்பனிங்லேயே தான் இருந்திருக்கு. அது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி. வெறும் 39 பேர் மட்டும் தான் ஒர்க் பண்றாங்க. இப்ப இவங்க ஜாயின் ஆனதுனால மொத்தமே அந்த கம்பெனில 40 பேர் தான் இருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னா, அந்த மீதி இருக்கிற 39 சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் ஃபுல் டே அவங்க எப்பெல்லாம் கேட்கறாங்களோ அப்பெல்லாம் மசாஜ் பண்ணி விடணும். அப்பதான் அவங்களால ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு இவங்களை ஹையர் பண்றாங்க. அந்த கம்பெனி இவங்களுக்கு $450 ஒரு வீக்குக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் அவங்க கம்பெனில இருந்து ஒரு குட்டி போர்ஷனை ஸ்டாக்கா கொடுக்குறாங்க. ஆனா அதுவே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, வெறும் 40 பேர் மட்டும் தான் இருக்கும். இந்த கம்பெனியோட ஸ்டாக் என்ன பெருசா வந்துற போகுது அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ஸ்டாக் பக்கமே போல, வெறும் இந்த $450 மட்டும் வச்சு தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகுது, அந்த கம்பெனி ரொம்ப ஃபேமஸ் ஆகுது, இவங்களோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்ப கம்பெனி தான் பெருசாயிருச்சு, இப்போ அந்த ஸ்டாக்ஸ் என்ன ஆயிருச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ஸ்டாக்ஸை போய் பார்க்கறாங்க. இவங்க அந்த ஸ்டாக்ஸ் செக் பண்ணும் பொழுது இவங்க ஆல்ரெடி ஒரு பில்லியனர் ஆயிட்டாங்க. அதுக்கான காரணம் அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் அவ்வளோ வேல்யூபிள் ஆயிருச்சு. இவங்க ஒர்க் பண்ண அந்த கம்பெனியோட பேரு தான் கூகுள். ஆமா, கூகுள் ஆரம்பிக்கும் போது வேலை பார்த்த அந்த 40 பேர்ல இவங்களும் ஒருத்தவங்க. எந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம ஜஸ்ட் சர்டிபிகேட் முடிச்ச உடனேயுமே டைரக்டா இவங்க ஜாயின் பண்ண கம்பெனி தான் கூகுள். இப்போ அவங்க கூகுள்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு சிட்டிக்கு நடுவுல ஒரு பெரிய வீடு, தனக்குன்னு ஒரு ஷெஃப் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா தான் குழந்தை கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ என்னைக்குமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். நிறைய வீடியோஸ் டெய்லி உங்க ஃபீல்ட்ல வரதுக்கு கியூரியஸ் நண்பனை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.